நெருக்கடியை விடவும் கொடுமையானது ஒரு நாட்டின் பொருளாதார நெருக்கடி. கடந்த கால ஆட்சியாளர்களின் நிர்வாக சிக்கல்களை சுட்டிக்காட்டி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கத்தின் காலத்திலும் இப்போது ஒரு மாபெரும் பொருளாதார பேரிடி விழத் தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் தொடர் வீழ்ச்சி நாட்டின் உணவு மற்றும் உற்பத்தி துறைகளில் பெரும் முடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வால் இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. இனம் மதம் கடந்த அமைதியான சூழல் நாட்டில் நிலவினாலும் சாமானிய மக்களின் வயிற்று பசியை விலைவாசி உயர்வு பாதிக்கும் போது அது ஆட்சியையே உலுக்கும் என்பது இலங்கை ஏற்கனவே கண்ட ஒரு கசப்பான அனுபவம். அண்மையில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் உற்பத்தி செலவுகள் எகிரியுள்ளன. இதன் எதிரொலியாக உணவகங்களில் சோற்று பாசல் மற்றும் கொத்து பால் தேநீர் போன்றவற்றின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. பால்மா, பேக்கரி பொருட்கள், பருப்பு மற்றும் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சந்தையில் தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ளன. மேலும் கொள்கலன் போக்குவரத்து செலவு மற்றும் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதால் சந்தைக்கு வரும் அனைத்து பொருட்களின் விலையும் தானாகவே உயர்ந்து ஏப்ரல் மாத பணவீக்கம் 4.7 கடுமையாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையை சமாளித்து ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்த அரசாங்கம் அவசர நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் சாமானியர்களின் அன்றாட வாழ்க்கை பெரும் திண்டாட்டத்திற்கு உள்ளாகும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர்.